ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 11th தமிழுக்கான ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கா படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வினாத்தாளில் இந்த கொஸ்டின் பேப்பர் இடம்பெறலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போட்டுனே இருக்கும். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வேணும்னு நினச்சேன் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க. ஆன்சர் டக்குன்னு பின் பண்ணி வச்சேன். சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் பார்த்துங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களும் விடையளிக்க பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனித இனத்தின் முதல் அடையாளமாக விளங்குவது எது? தேர்ட் ஒன் புல்லின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் யார்? ஃபோர்த் ஒன் பால் நிலா பாதை என்ற நூலை எழுதியவர் யார்? ஃபிஃப்த் ஒன் ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சிக்ஸ்த் ஒன் மசான்வு ஃபுகோகோ 1978 ஆண்டு எழுதிய நூல் எது? செவன்த் ஒன் போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? எய்த் ஒன் மொழிக்கு முதலிலும் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆகும்? நைன்த் ஒன் கீழ்கண்டவற்றுள் தமிழ் சொல் எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2பா பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஒன் இளமொழி குறித்த ரசூல் தேவ் காம்ஸ்த பார்வை குறிப்பிடுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பல பேரோட மாவட்டத்தில் உள்ள வினாத்தாளில் இந்த கொஸ்டின் இப்போ இடம்பெறலாம். நல்லா படித்து வச்சுருங்க. அதே மாதிரி 11th ஒன் இன்கிலாப் பற்றிய சிறு குறிப்பு வரைக. 12th ஒன் ஐங்குறுநூறு குறிப்பு வரைக. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் 13th ஒன்ப்பா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சியை வெளிப்படுத்திய சக்தி மிக்கது ஏன்? 14th ஒன் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. 15th ஒன் தொழு உரம் என்றால் என்ன? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. ஸோ 16th ஒன் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவையாவை. 17th ஒன் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? எடுத்துக்காட்டு தருக. 18th ஒன் அளந்து பகுப்பத உறுப்பிடம் தருக. 19th ஒன் புக் ரிவ்யூ மற்றும் மைக்ரேஷன் இதற்கான தமிழாக்கம் தருக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்து வச்சிருப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆன்சர்னு மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள், கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் எவையினும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடை தருத்தால் போதும்பா. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகின்றார்? நெக்ஸ்ட் கவிஞர்கள் நேரடி மொழி என கருதுவது எதனை? நெக்ஸ்ட் 22 வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? கருத்தை எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தவற விடாதீங்க, இதெல்லாம் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 23 குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவனவற்றை 500 கொண்டு விளக்குக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடும். அதாவது என்னென்னா ப்ரோ நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இதுதான் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டு தெளிவாக சொல்லிடுறேன். அடித்து 1லேருந்து 4லேருந்து 5 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். சரிங்களா? அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் அல்லது பல கேள்விகள் இதிலிருந்து வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினை பக்காவாக படிச்சுட்டு போங்க. மீண்டும் சொல்கிறேன், இதிலிருந்து பல கேள்விகள் வரலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4 பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையளித்தால் போதும். 24வது நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. 25 சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டுத்தையும் படிச்சு வைங்க. நெக்ஸ்ட் பகுதி 5 பொறுத்த வரைக்கும் கீழ்காணும் மனப்பாடச் செயலை அடிப்பில்லாமல் எழுதுக. ஸோ ஏடு தொடங்கி வைத்த என தொடங்கும் மனப்பாடச் செயல் எழுதுங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் மாணவர்களுக்கு இதுக்கப்புறம் அப்லோட் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போது. ஸோ 11th ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.